இப்போ ஒரு நடந்ததை சொல்கிறேங்களுக்கு இந்த காலத்துக்கு பொருந்துமான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலத்துக்கு பொருந்தும். எப்படி? இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் ஐயா என்ன புத்தகம் எழுதிருக்கீங்க, எந்த மேடைக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ முதல் கேள்வி என்னென்னா, என்ன படம்? அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. பல பேர் பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரு கூட்டத்திலலாம் பேசிட்டு இறங்குறேன். ஒருத்தர் என்னை கையை பிடிச்சிட்டு விடவே இல்லைங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டார். அப்படியே எனக்கு அப்படியே ஆனந்தம் தாங்க முடியல. என்ன ஒரு தமிழ் ஆர்வம். பரவாயில்லன்னு இந்த கையில் தான் நயன்தாராவை பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க. பிகில் படத்தில் நல்ல வேலை இனிமேல் நீங்கள் கையை கழுவாதீங்கன்னு சொல்லாமல் போனார். அமெரிக்காவில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இப்போ என்ன படம் நடிக்கிறீங்கன்னு. பேர் வைக்கலன்னு. இந்த நல்லா இருக்கு இந்த பேர் அப்படின்னாரு. அவர் அந்த படம் பேர் வைக்கலன்னு நினச்சிருக்காரு. கிரேசி மோகன் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார். எழுத்தாளர் சுஜாதா, கிரேசி மோகன், நண்பர் கமலஹாசன் உட்கார்ந்து பேசினோம்னாங்க உண்மையிலேயே அப்படியான ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நண்பர்களோட பேசுகிறப்ப கொடுத்து மகிழ்கிறப்ப சொர்க்கம் நரகம் நம்ம பார்த்தது இல்லைங்க. சொல்லுங்கள், யாராவது போயிட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்கானா? சொர்க்கம் சூப்பராக இருக்குது, ரம்பா உருவசி மேனகெல்லாம் போன உடனே மாமான்னு ஓடியாராளுங்க. அதெல்லாம் எம்பிட்டு கிளவியோ எவன் கண்டான். ஆனால் நாலடியார்னு ஒரு நூலில் சொல்கிறாங்க, நல்ல நண்பர்களோடு ஒத்த கருத்துக்களை பேசி கொண்டிருப்போமே ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேணாம்டா அப்படிங்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒத்த கருத்து இல்லைன்னா எல்லாரும் 4 பக்கம் கேட்டு போட்டுருவாங்க. சில பேர் என்னம் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, கணவன் மணிக்குள்ளே ஏன் சண்டை வருது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எல்லாம் மெசேஜ்லேயே சண்டை போடுறாங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவர் அந்த அம்மா வாட்டுக்கு உட்காந்துருக்கோம், வாங்க நீங்கள் எடுங்க அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து யாராவது வந்தால் முடிக்க சொல்கிறதுக்கு வர்றாங்க போட்டிருக்குன்னு நமக்கு தோணும். ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். நானே 1 மணி நேரம் பேசிட்டேன். திடீர்னு ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு. நான் தான் முடிக்க போகிறேன் இல்லையா, அதுக்குள்ளே எதுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். பாருங்கன்னாரு. வாங்கி பார்த்தா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் அவரை கூப்பிட்டேன், இங்கே வா, மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நான் பாட்டுக்கு வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? அவர் பாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கூடவே வந்தால் தான் சிரிக்க முடியும். 5 நிமிஷம் செல்லு பார்த்தோம், அப்படி போனோம் இப்படி போனோம்னா அப்புறம் என்ன எதுக்கு சிரிச்சிங்க எல்லாரும் அப்படின்னு அந்த கதையை ஆகி போயிடும். கூட வந்துக்கிட்டே இருக்கணும். இது இருக்கட்டும், விஜய் சேதுபதி படம் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னல, அதில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடந்தது. அப்போ நடுராத்திரி 2 மணி பாட்டு சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட வந்து என்ன பண்ணார், இது வரைக்கும் நான் கேட்காத திருக்குறள் நீங்கள் எனக்கு சொல்லணும். நான் கேட்டிருக்கவே கூடாது. நீங்கள் வாட்டுக்கு திருக்குறள் சொன்னோடனே நம்ம வழக்கமாக வச்சுருப்போம்ல, அகர முதல்ல எழுத்தெல்லாம் உலகத்திலே இது படித்தது இல்லையா யாரும், கேட்காத குரலாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்களும் இதை கேட்டுக்கிட்டே வரணும். என்ன கேட்டேன் அப்படின்னா, நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு எது தெரியுமா உங்களுக்கு? இங்கே டாக்டர் யார் இருக்கீங்களா? ஒரு மனோதத்துவ டாக்டர் தான் பேசினாரா? சரி பரவாயில்ல. உடைக்க முடியாத எலும்புன்னு ஒன்று இருக்குது, எது தெரியுமான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன், விஜய் சேதுபதிட்ட. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எதுன்னு தெரியலையே அப்படின்னாரு. அதுதான் அப்படின்னே. இப்படி வச்சார்ல கையை. இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, தாடை எலும்பு. இந்த தாடை எலும்பு தான் நம்முடைய உடம்புலையே வலு மிகுந்த எலும்பா, வலிமை மிகுந்த எலும்பா. அதெல்லாம் நீங்கள் மண்டையோடு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கூட போயிட்டாலும் கூட இந்த எலும்பு அப்படியே இருக்கும். திருவள்ளுவர் சொல்கிறாரு, சில பேரை இந்த எலும்பு உடடா அப்படிங்கிறாரு. ஐயா நல்லா கேட்டுக்குங்க. திருவள்ளுவர் அன்புடைமை எழுதினவர், அறிவுடைமை எழுதினவர் சொல்கிறாரு, எவன் ஒருத்தன் எச்சிக்கையில் கூட காக்கா ஒட்டாமல் இருப்பான்ல, எச்சிக்கையில் காக்கா ஓட்டுறதுனா என்ன தெரியுங்களா? கஞ்சன்னு அர்த்தம். கஞ்சன்னா எப்படி கஞ்சன்? இந்த நம்ம சொல்லுவோம்ல, எச்சிக்கையில் காக்கா ஓட்டினா அதில் 2 பருக்க காக்காய்க்கு போயிடுமா, சூ அப்படின்னம்னா அதை காக்கா எடுத்துருமா. அதனால் கையை கழுவிட்டு தான் காக்கா ஓட்டுவானா. அவன் தான் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதவன். அவ்வளோ கஞ்சை. ஒரு கஞ்சை வீட்டு வாசலில் உட்காந்துருந்தான். அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரன் போனான். ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு இல்லை. ஒரு கிழிஞ்ச வேட்டி கொடுங்க. இல்லை. ஒரு ரூபா இருக்குமா? கிடையாது. அப்போ வாங்கிய பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கான். நான் கேட்குற எதுவுமே அவன்கிட்ட கிடையாது, நீ எதுக்குள்ளே உட்காந்துருக்க? அப்படிப்பட்ட ஆளை இந்த எலும்பு உடையிற மாதிரி அடித்தேன்னா அவன் கொடுத்துருவான்டா அப்படிங்கிறாருங்க திருவள்ளுவர். நம்ம எங்கெங்கேயோ போய் புரட்சி அவர் சொன்னார் இவர் சொன்னார், ஏன் நம்மால் சொல்ல மாட்டாரா? ஏய், தர்மம் செய்யாதவனை, நல்ல காரியம் செய்யாதவனை தாடை எலும்பு உடைக்க தயங்காதுன்னு சொல்லக்கூடிய திருக்குறள் நம்மகிட்ட இருக்குது. ஈர்ங்கை விதிரார் கயவர், ஈர்ங்கைன்னா எச்சிக்கையில் காக்கா ஓட்டுறது. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும். இந்த இடத்த அடிக்கிறது. கூண்கை அல்லாதவர்க்கு, கூண்ணா வளைந்தன்னு அர்த்தம், கூண்கை அல்லாதவர்க்கு சொல்லிட்டு நான் சொன்னேன், மாஸ்டர் படத்தில் நீங்கள் இப்படி கையை வளைச்சிக்கிட்டு ஒரு குத்துவீங்கல்ல, அது மாதிரி சொன்ன உடனே ஒடியாந்து என்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் என்னை பார்த்த உடனே அந்த திருக்குறளை திருப்பி சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
இப்போ ஐயா பொன்வண்ணனை பற்றி சொன்னாங்க, இயக்குனர் பொன்வண்ணன் அவர்கள். அவருடைய அறிவியல் தொல்லியல் அந்த படிப்பறிவை பற்றி சொல்கிறப்ப எல்லாத்தையும் எல்லா அறிவு இருக்குங்க. நம்ம அதை என்ன செய்யணும் தெரியுங்களா? அதை ஒன்று சேர்க்கணும், பயன்படுத்தணும். தீட்டப்படாத கத்தி, மீட்டப்படாத வீணை பயனற்று போகும். இந்த உடம்பை வீணைன்னு சொன்னவர் யார் தெரியுங்களா? பாரதி தான். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவோடு படைத்து விட்டாய். அதனால தாங்க எப்படி வேணாலும் பிறக்கலாம், ஞானமும் கல்வியும் இல்லாமல் பெறக்கூடாதுன்னு ஔவையார் சொல்கிறாங்க. அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறா, எப்படி? ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுங்கிறா. அறிவு அப்படி சுடர் விடணும். கண்ணாசன் ஒரு பாட்டில் எழுதியிருக்காருங்க, கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையே, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி இல்லையே. வசந்த மாளிகைன்னு ஒரு படம். அந்த கதாநாயகி அந்த வீணையை எடுத்து வச்சுக்கிட்டு கதாநாயகனை வீணையாக சொல்லி, கலைமகள் கைப்பொருள்னா கலைமகள் யார்? சரஸ்வதி. அந்த அம்மா கையில் வீணையும் வச்சுருக்கு, புத்தகமும் வச்சுருக்கு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சரஸ்வதி தான். இன்னும் புத்தகம் வச்சுருக்கு, விடாமல் படிக்குது. எங்கள் ஊர் பக்கம் தெரியுங்களா? மதுரை பக்கமெல்லாம் இறந்து போனால் இப்போல்லாம் ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் அதுவே ஜென்டிலாக இருக்கும். உட்கார வச்சு கண்ணாடி போட்டு கையில் ஒரு புத்தகம் கொடுத்து அவருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கப்போ உயிர் போயிடுச்சான். அவருக்கு கையெழுத்தே போட தெரியாது, அது வேற விஷயம். பாட ஏறினும் ஏடது கைவிடேல். ஏடுன்னா புத்தகம். இதே தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நீ படிச்சேன்னா உனக்கு இந்த உலகம் சொந்தம். நீ படிச்சேன்னா உனக்கு உலகத்தில் இருக்க மனுஷன்லாம் சொந்தக்காரங்க. அப்படி இருக்கப்ப நீ ஏன் இப்போ சாகிற வரைக்கும் படிக்க மாட்டேங்கிற? இவ யார்? நான் திருவள்ளுவர் தான் கேட்குறாருங்க. உனக்கு சொந்தக்காரன் வேணுமா? சொந்தக்காரன் வந்துடுவான். உனக்கு சொந்த வீடு வேணுமா? வந்துடுவாங்க. எப்போ? நீ படிச்சிட்டேன்னா. அப்படி இருக்கப்ப நீ ஏன் சாகிற வரைக்கும் படிக்கக்கூடாது? சாகிற வரைக்கும் படிக்கணுமா? அதனால் அதை கையில் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த யாதானும் நாடாமல் திருக்குறளுக்கு இன்னொரு ஆச்சரியம் தெரிஞ்சுக்கங்க. துணை எழுத்து, நெடில் எழுத்தே 11 துணை எழுத்து இருக்குது. இன்னொரு திருக்குறள் இருக்குது, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. நானாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஒருத்தர் ஒன்றும் திருப்பி பேச மாட்டேங்கிறீங்க. சும்மாவது வாய தேசிய கீதை எப்படி பாடுறோம்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் பாடுறோம். ஜனகணன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் ஜெயகேல வந்து சேர்ந்துக்கிடுவோம். அதானே? சும்மா சொல்லிட்டு வர்ற மாதிரியா நடிங்க. யாகாவாராயினும் நான் இத்தனை துணை, அதில் பாருங்கள், யா துணை எழுத்து, கா துணை எழுத்து. துணை எழுத்துனா என்னென்ன சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க, பெரிய கஷ்டமாக இருக்குது. எதை சொல்லுவீங்க? ரகர ரகர. நேற்று பேசியிருப்பார், மகுடேஸ்வரன் பேசியிருப்பார். நம்ம சொல்லிக் கொடுக்குறப்பயே ரன்னகரம், தன்னகரம், வல்லினம், இடையினம், மெல்லினம் சொல்லிக் கொடுக்க தெரியல. அது என்னன்னு விளக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிருது. வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. எப்படி? மரம் எழுது, எந்த ராணா போடணும்னு கேட்டான். அவர் சொன்னார், இடைநரகரம் போடு. பறவை எழுது, என்ன ராணா போட? வள்ளிநரகரம் போடு. ஒன்றும் புரியலை. அப்புறம் சொன்னார், இந்தா மரம் சின்ன ராணா போடு, போட்டான். பறவை பெரிய ராணா போடு, போட்டான். எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தாருங்க, அவர் அருமையாக சொல்லி கொடுப்பார். எப்படி தெரியுங்களா? தமிழில் 3 லகரம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா? அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடாது. இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 தானா? 3 தான். அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா 3 லகரம் அதில் இருக்குது. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாது. 3 லகரம் இதில் வருது. இந்த ஒரு குறள் எப்படியாவது மனப்பாடம் பண்ணி தயவு செஞ்சு.
போகிறதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணுங்க, போகிறப்ப சொல்லிட்டு போங்க. என்னங்க விஜய் சேதுபதி வேலை இல்லாதவரா, அம்புடி சம்பாதிக்கிறவர் திருக்குறள் படிக்கிறார், நம்ம படித்தேன்ன படிக்கலாம்ல. குழல் இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இதில் இந்த சிறப்பு லகரம் இருக்குல்ல, 3 லகரத்தில் முதல்ல இருக்கக்கூடியது லகரம். லட்டுன்னு எழுதுகிறோம்ல, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், லட்டு அது ஒரு லகரம், அதுக்கு பேர் குண்டு லகரம்னு பேர். அடுத்தது பள்ளிக்கூடம்னு எழுதுகிறோம்ல, அதுக்கு பொது லகரம்னு பேர். ஏன் பொது லகரம் தெரியுங்களா? வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதனால் அது காமன்னு வச்சுக்கோங்க, காமன் பொது லகரம். இன்னொரு லகரம் சிறப்பு லகரம். வாழைப்பழம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, வாழைப்பழம். அந்த பையன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாயப்பயம். உங்கள் அப்பா கூப்பிட்டு வைப்போ, அப்போல்லாம் சொல்லுவாங்க, அப்பா கூப்பிட்டு சொல்லி. அப்பா வந்தார், என்னையா உங்கள் பையன் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்கிறான். அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னு அந்த ஆள். வாத்தியாருக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. பயக்க வயக்கமா, உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டார். நமக்கு கிழக்கே அப்படின்னு அந்த ஆள். இங்கே எதுக்கு வந்த, பொயக்கே போ, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், லகரமே வரல. அந்த வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்துருங்களா, குண்டு லகரம் பொது லகரம் புரியலை. ஒரு பையன் இருந்துச்சு, கரெக்டாக கேட்டான், சார் லதாவுக்கு போடுற லதா கரெக்டா? இன்னொருத்தர் இருந்துச்சு, மஞ்சுளாவுக்கு போடுறலா இல்லை, அருமடா பிரமாதம்டா உட்கார்றா, முடிஞ்சு போச்சு. பாருங்க, புரிய வைக்கணும். இதெல்லாம் ஒரு உதாரணமாக அப்படி இல்லைங்க, புரிஞ்சில்ல. சிறப்பு எழுதுறதுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? உலகத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை 3ஆக பிரிக்கலாம். காற்று கருவி, கம்பிக்கருவி, தோல் கருவி. இதுதான். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் விட்டுருங்க. இது 3 தான் பழைய இசைக்கருவிகள். காற்று கருவின்னா என்ன, புல்லாங்குழல் நாதசுரம். கம்பி கருவின்னா வீணை வயலின். தோல் கருவினா மிருதங்கம் தவள். இது 3ஐயும் கண்டுபிடிச்சவன் தமிழன் தாங்க. சொல்லிட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3க்குமான பேரில் சிறப்பு லகரம் இருக்குது. காற்று கருவிக்கு பேர் குழல்னு பேர், கம்பி கருவிக்கு பேர் யாழ்னு பேர், தோல் கருவிக்கு பேர் முழவுன்னு பேர். முழவுன்னா மத்தளம் சொல்கிறோம்ல, முழவு. இந்த சொல்லு ஞாபகம் வச்சுக்கங்க. இது யார் பயன்படுத்துகிறான்னு தெரியுங்களா? திருஞான சம்பந்தர் பயன்படுத்துனது. நான் இல்லை, 7ஆம் நூற்றாண்டில் திருவையாறுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் பக்கத்தில் 5 ஆறு சேர்ற இடம். ஐயாரப்பர் அவர் உள்ள நுழையிறாருங்க. அந்த ஊர் அவ்வளவு அழகாக இருக்குங்க. அந்த ஊரினுடைய அழகு என்னென்னா, ஒரு பக்கம் இசைக்கருவி வாசிக்கிறாங்களாம், இன்னொரு பக்கம் மத்தளம் வாசிக்கிறாங்களாம், இன்னொரு பக்கம் பெண்கள் நடனம் ஆடுறாங்களாம். இப்போ நான் வந்தபோது பார்த்தேன், இந்த காளியாட்டம், பரதநாட்டியம், இந்த இதெல்லாம் பார்த்தா, வேப்பிலையெல்லாம் பார்த்தா சாமி வந்திருக்கும் போட்டுருக்கு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆடுறாங்களாம். இந்த மத்தளம் சவுண்டு தும் 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 தும்னு கேட்குதான். இதை கேட்ட உடனே அங்கே இருந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணிச்சான், வேகமாக ஓடி போய் மரத்தில் ஏறி உட்கார்ந்து இப்படி பார்த்துச்சாங்க, மழை வருதான்னு பார்க்குதான். நம்ம பார்ப்போம் தெரியுமா, இப்படி கையை வச்சுக்கிட்டு பார்ப்போம்ல. நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதான சீனியர். ஒரு விஞ்ஞானி குரங்கு பிடிச்சி ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து கதவை திறக்காமல் சாவி ஓட்ட வழியாக பார்த்துருக்காரு என்ன செய்யுதுன்னு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, இவர் என்ன செய்கிறாருன்னு. இந்த பாட்டில் இந்த மத்தளத்துக்கு பேர் முழவுங்கிற சொல்ல திருஞான சம்பந்தர் சொல்கிறார். இன்னும் பாருங்கள் எப்படி தெரியுமா அந்த பாட்டு ஆரம்பிக்கும், தேவாரம். பக்தி பாட்டு சொல்லிட்டேன், ஒன்றும் பயந்துடாதீங்க. பக்தி பாட்டுனா அதில் வெறும் சாமி கும்பிட்றது மாத்திரமா சொல்லுவாங்க. ஏங்க அப்படி ஒதுக்குனீங்கன்னா ஆண்டாள் பாட்டில் அறிவியல் எங்கே ஒன்று வச்சாப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த கோளரங்கம், இதை அந்த அம்மா வெறுங்கனில் பார்த்து ஒரு பாட்டில் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு, ஆண்டாள் பாட்டில். அப்போ இந்த பாட்டை முடிச்சிடுறேன், இல்லாட்டி அப்புறம் அந்த பாட்டை விட்ட மாதிரி ஆயிடும். திருஞான சம்பந்தருடைய பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொரோனா இருந்துச்சு என்னமோ அன்னைக்கு தெரியல, நமக்கு கடைசி காலம் வர்றப்ப நம்மளால் மூச்சு விட முடியாதான், 5 புலன்கள் அடங்கி போகுமா, காது கேட்காதான், கண்ணு மங்கியிருக்குமா, மூச்சு விட முடியாதான். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட ஐயாரப்பனாகிய சிவபெருமான் வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்குது.
புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி நினைக்கிறீங்களா? தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் கறக்கறக்குன்னு இழுக்கும். இப்போ கொரோனா வந்தப்போ பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் கற்றுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இருந்திருக்குங்க 7ஆம் நூற்றாண்டில். பேர் வைக்க தெரியாமல் விட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சல் என்ற அருள் செய்வார் அமருங்கோயில் பலம் வந்த மடவார்கள் நடமாட பெண்கள் ஆடுறாங்க. முழவதிர கவனிச்சுக்குங்க, முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு. இதில் என்ன சாமி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. இயற்கையை இவ்வளோ அழகாக யார் சொல்ல முடியும்? சங்க இலக்கியத்தில் சொல்கிறோம், புறநானூற்றில் சொல்கிறோம், 10 பாட்டில் சொல்கிறோம், 8 தொகையில் சொல்கிறோம். இன்றைக்கி மேலே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறப்ப நீலகண்டன் அந்த கதையெல்லாம் எனக்கு சொன்னார். உடும்பு வடிவத்தில் சாமி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இப்போ இதெல்லாம் நம்ம என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்குன்னு அப்படி இல்லைங்க. உடும்புன்னு ஒரு உயிரினம் இருந்திருக்குன்னா நமக்கு தெரியுமா இல்லையா? இப்போ இந்த கேம்பஸ்னு ஒரு கருவி, கடல் பக்கம் போகிறப்ப ஒரு இடத்துக்கு மேலே போனோடனே வழி தெரியாது, கிழக்கு மேற்கு தெரியாது. அப்போ அதை வச்சு தான் வடக்கு வச்சு கண்டுபிடிச்சி போவாங்க. இது இல்லாத காலத்தில் என்ன பண்ணாங்க? நம்மவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முதல்லையே தமிழர் வாணிபம் பண்ணியிருக்காங்க. காற்றின் திசை அறிஞ்சவன் தமிழன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திசை 4ன்னு நினைக்கிறோம், 8ன்னு கண்டுபிடிச்சான் நம்ம ஆள். அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அதுலேயே என்ன பண்ணான்னா வடகிழக்குன்னா தென்மேற்குன்னா இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாலும் 8 திசைன்னா 7 சுரம்னா சரிகம 15 7 சுரம்னா 6 சுவைன்னா இனிப்பு கசப்பு துவர்ப்பு உப்பு உரைப்பு புளிப்பு 6 சுவைன்னா 8 7 6 சொல்லிட்டுனா 5 நிலம்னு வச்சான். மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடு சார்ந்த இடம் முல்லை, வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணல் சார்ந்த இடம் பாலை. 5ஆ பிரிச்சானா காற்றுக்கு பேர் வச்சவன் நம்மால் தாங்க. எப்படி பேர் வச்சான்? ஃபேன் காற்று, ஏசி காற்றுலாம் வைக்கலை. வடக்கு இருந்து வீசினா வாடை, தெற்கு இருந்து வீசினா சென்ட்ரல். ஓரளவு கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு மேலே தான் பிரச்சனை. கிழக்கிருந்து வீசினா கொண்டல், மேற்கிருந்து வீசினா கோடை. இங்கே வந்து போகிறப்ப என்னத்தையாவது கேட்டுட்டு போகணும்ல. ஒரு 4 பேர் சொன்னார் காற்றுக்கு, காற்றோடு போயிடுச்சு சொல்லக்கூடாது, கேட்கணும் தான். இங்கே சாப்பிட்டது இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாதுங்க, சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. எதுக்கு பள்ளிக்கூடம் போக சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 2 வருஷம் கொரோனா சமயத்தில் ஆன்லைன் கிளாஸில் நம்ம பட்ட பாடு அந்த டீச்சருக்கு தான் பாவம். யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோம்னே தெரியல. எங்கள் பக்கம்லாம் 90 வயசு கிளவி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் அங்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். இல்லை எங்களுக்கு மீட்டிங் வேறு, ஆன்லைன் மீட்டிங்கு நரகங்க. ஏன் தெரியுமா? பல கூட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்க மியூட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம காதில் கேட்குது. ஒரு இதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு வீட்டில் நாய் விடாமல் குலைச்சிக்கிட்டே இருக்குது. நான் இங்கிட்டு பேசுகிறேன், நாய் அங்கிட்டு குலைக்குது. மியூட் பண்ணணும்ல, நாயை நிப்பாட்ட சொல்லணும். இது கேட்டுக்கிட்டே இருக்குது. இது கூட பரவாயில்ல. இன்னொன்று இதில் அவங்க மியூட் பண்ணாமட்டு அந்த ஒரு அம்மா அவன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு கேட்குது. எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் கூட மன்னிக்கலாங்க. ஒரு ஆள் ரொம்ப ஆர்வத்தில் கையில் வச்சுக்கிட்டு அந்த செல்லை அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு, வர்றாரு, முந்திரி பருப்பு திங்கிறாரு, மிச்சர் அள்ளி வாயில் இது இவ்வளவு நான் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். எது புறநானூறு பேசுகிறேன். கையில் கொண்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எனக்கு என்ன பயம்னா அந்த பாத்ரூமில் கொண்டு போயிட்டானே என்ன பண்ணுறது? மனுஷ இயல்பு தானே, யோசிச்சு பாருங்க. எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் தெரியுமா? கேட்கத்தாங்க. கல்வின்னு ஒரு அதிகாரம் வச்ச திருவள்ளுவன் கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார். எதுக்குங்க? கேள்வின்னா என்ன? கொஸ்டின் இல்லை, கேட்கறது. கேளுங்கள் தரப்படுங்கிறோம், செவி உள்ளவர்கள் கேட்க கிடவீருங்கிறார் ஜீசஸ். உனக்கு காது இருந்தால் கேளு. இன்னொரு ஆச்சரியம் தெரியுங்களா? கண்ணுக்கு ஒரு மூடி வச்சான் கடவுள். எது? இமை.
வாய்க்கு ஒரு மூடி வச்சான் இதழ், மூக்கில் கூட சின்ன சின்ன ரோமம் இருக்குது தூசி போகாமல். காதுக்கு வைக்கல பாருங்கள், வச்சா என்ன ஆயிருக்கும்? நீங்கள்லாம் அப்போதே பூட்டிக்கிட்டு ஒரு பூட்டு போட்டு உட்காந்துருப்பீங்க. அப்புறம் வாத்தியார் வகுப்புக்குள்ளே வரப்போய் காதை திறன்னு அடிப்பார். இது ஓப்பனாகவே இருக்கணும். ஏன் தெரியுமா? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தினம். அடையாப்பா சந்தோஷமாக இருக்குது. புத்தகத்திற்குள்ளே ஜெயிச்சிருச்சு. பாதி பேர் சொல்லிட்டீங்க. இதுக்கு தானேங்க நம்ம கூடுறோம். வேறு எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எங்கே போய் பஸ் ஸ்டாண்ட்லன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டில் என்ன சொல்ல முடியும்? நான் ஒரு நாள் எங்கள் கல்லூரி வாசல் நின்று இருந்தேன். ஒரு பஸ் வந்துச்சு. நான் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னேன். அப்படின்னா என்ன அப்படின்னார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா? நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் கேட்டு தொலை வேண்டியேனா? பஸ்ஸு போயிடுச்சுங்க. நான் என்ன செய்யறது? கேட்குறதுங்கிறது எவ்வளோ முக்கியம். வாத்தியார் பாடல் நடத்தி முடிச்சுட்டு ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, எனி டவுட்? எல்லோரும் என்ன சொல்லுவோம்? நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலனாலும் நோ டவுட் தான். சில வாத்தியாருக்கு கேள்விக்கு பதில் தெரியாது. நாளை பார்த்துட்டு வந்து சொல்கிறேயா எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, அவர் உண்மையிலே தெய்வம். சில பேர் கோவம் வந்து ஒரு கேள்வி கேட்டால், ஒரு நம்பர் என்ன முதல்ல ஒரு நம்பரை சொல்லு. இன்னும் சில பேர் உன்னை நான் தானே சேர்த்து விட்டேன், சென்டிமெண்ட்ஸாக அடிப்பாங்க. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தாருங்க, அபூர்வமான வாத்தியார். ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அவனை பாராட்டுவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா, குட் கொஸ்டின், உட்காரு அப்படிம்பாரு. அவன் உட்காந்துருவான். பக்கத்தால் கேட்பேன், என்னடா அவர் பதில் சொல்லாட்டி போடுறான்டா, நல்ல மனுஷன். ஆனால் தினம் இதை செய்ய முடியாது. தினம் குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேர் வச்சு விட்ருவாங்க. இந்த குட் கொஸ்டின் போது பாரு அப்படின்றான் ஒரே வார்த்தையில். கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். உலகத்திலே கஷ்டம் எது தெரியுமா? கல்யாண வீட்டில் பேசுகிறது. அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளே. 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் எந்த கல்யாண வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்தப்போ இன்னொரு கோஷ்டி வந்துருச்சு. கல்யாண வீட்டில் பேசுகிறோம். நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. என் கையில் ஹேண்ட் மைக்கு கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது போடியம் இருக்குது, வெறும் ஹேண்ட் மைக்கு. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க ஆரம்பித்தேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போகிறோம்னு என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் அப்படி ஓரமா, அப்படி நில்லு, இப்படி நில்லு. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, என்ன பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்கு. இந்த கேமரா அங்கிட்டலாம் திருப்பி காமிச்சேன், அந்த மக்கள் சிரிக்கிறத பார்க்கலாம்ல. நீங்கள் என்னையவே காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. எடுக்கிறீங்களா? அப்பப்போ எடுத்து வைங்க. நீங்கள் அமைதியாக இருக்கப்போ எடுத்து வச்சுடாதீங்க. ஏன்னா சில சமயத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் சில பேர் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அதை போய் காமிச்சு விடக்கூடாது. நல்லா கக்கன்னு சிரிக்கிற மாதிரி. இப்போ கூட நான் ஒரு 5 நிமிஷம் சிரிக்க சொல்கிறேன், எடுத்து கூட வச்சுக்கோங்க. நல்லா கைதட்டி சிரிக்க. அப்படித்தான் பட்டிமன்றத்தில் செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு ஆள் குச்சி விடும், சிரி நல்லா சிரி, வாயத்தரம் சிரி. அந்த கட்டம் போட்ட சட்டை சிரிக்கல, கேமரா அங்கிட்டு திருப்பி. இப்படி சிரிக்கிறீங்கல்ல, இப்படி நான் மேடையில் பாட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் பேசி அவர் திரும்ப இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. எங்கே மணமகனரை சும்மா எடுக்கல. அதுக்கு என்ன ஆர்வம்னா, தனியாக பேசுகிற பை இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் ஜன்னலை திறந்து உட்காந்து பேச மாட்டேனா? சரி, நம்ம கதைக்கு வருவோம். அது விட்டுட்டு போகக்கூடாது. நேரத்தை கேட்டுக்கிட்டேன், நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். இந்த கேள்வி கேட்ட உடனே கொஞ்ச நேரம் திடுக்கிட்ட அந்த வாத்தியார் என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் அவர் பெரிய ஸ்காலர், அதனால் டக்குன்னு அதே திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு செய்தி எடுத்து அப்படியே அடித்தாருங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த உரையாடலில் ஒரு முடிவு வரும். எப்படி தெரியுமா? சிவபெருமான் கேட்பார், இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லையா அப்படிம்பார். இல்லை, நக்கீரர் சொல்லுவார். இப்போ நான் போன பிறகு நீங்கள் இன்றைக்கி போய் எடுத்து கூட போட்டு பாருங்கள்.
இதில் எடுத்து பார்க்கலாம். உயர்ந்த உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்பார், கிடையாது. தேவலோக கன்னியருக்கு இல்லை. இவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வர்றார் நக்கீரர். சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் சொல்லும்ல. அது மாதிரி இந்த நக்கீரர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரேழு உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் கிடையாது. ஏன், நான் அன்றாடம் வழிபடுகிறேனே, உமையவள், இமயவள், பார்வதி, மீனாட்சி, அவள் கூந்தலிலும் மனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் சிவபெருமானுக்கு கொஞ்சம் என்னன்னா, ஏலே வந்திருக்கதே அவள் புருஷன்தான்டா, எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நெத்திக்கு என்ன திறந்தாராம். விசிட்டிங் கார்டு சிவபெருமான் அப்படின்னு காட்டலையா. இவர் பேசாம இவர் கேட்கல, உமையம்மைக்கு உண்டான்னு இவர் கேட்க மாட்டார்லா, கேட்டதே அவர் தான். அவர் நான் அன்றாடம் வழிபடுகிறேனே, உமையவள், இமயவள், பார்வதி, மீனாட்சி, அவளுக்கும் கூந்தலில் மனமில்லைன்னு சொன்ன உடனே வந்திருக்கிறதே அவருடைய கணவன் தான் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினார் என்று மனிதனை கொள்வதற்காக அல்லன்னு அந்த வாத்தியார் சொன்னாராங்க. இப்போ இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுமா? நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த முத்தமிழ் கலைஞர், நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கேட்ட கேள்வி. யார்கிட்ட கேட்டார் தெரியுமா? தண்டமாணி தேசிகர் என்று தேவாரத்துக்கு உரை எழுதிய மாபெரும் கலைஞர்கிட்ட கேட்டார். தண்டமாணி நான் இதை அவர் காதில் கேட்டேங்க. நான் பிஹெச்டி பண்ணுற போது, டாக்டரேட் பண்ணுற போது அவர் அங்கே மதுரை யூனிவர்சிட்டியில் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப இந்த விஷயத்த சொல்கிறாருங்க. அந்த வகுப்பறையில் அந்த பையன் அன்னைக்கு கேட்டார். அவர் தான் தமிழக முதல்வர். அதனால தான் அவர் முதல்வர் ஆனப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? அவரை வரவழைச்சி வாத்தியாரை கூப்பிட்டு பொன்னாடை போற்றி காலை தொட்டு கும்பிட்டார். வாத்தியார்கள் காலை தொட்டு கும்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். நான் ஒரு தடவை கோயம்புத்தூரில் பேசிகிட்டு இருந்தேங்க. பேசி முடித்த உடனே இறங்கினவொடனே எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாங்க. அதில் கூட்டத்தை விலைக்கிட்டு ஒரு 85 வயசு பெரியவர் வர்றாரு. அவரை பார்த்து நான் பயந்து போனேன். ஏன் தெரியுமா? அவர் எங்கள் வாத்தியார். எந்த வாத்தியார் தெரியுமா? கையிலேயே அடிப்பாங்க அந்த காலத்தில். இந்த காலத்துலலாம் சொல்ல முடியாது. இப்போ அடிக்கலாம் வேண்டாம், லேசாக உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி எப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுறாங்க. கையில் அடிப்பாங்க ஸ்கேலை வச்சு, நகலாமல் இருக்க காலில் மிதிச்சுக்கிடுவாங்க. அதில் ஒரு வாத்தியார் சளிச்சுக்கிடுவார், நின்று வாங்கடா அப்படிம்பாரு. என்ன திருப்பதி லேட்டா தர்றாரு நின்று வாங்கிறதுக்கு? அவர் வந்தாருங்க. அவரை பார்த்தோன்னே நான் பதறி போனேன். இப்போ நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முதல்ல. அப்புறம் அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அதெல்லாம் மரியாதை. வாத்தியாரை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்போம். இப்போ முடியுமா? ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார். உட்கார்ந்துருந்த ஒரு வய படார்னு எந்திரிச்சான், தோலை பிடிச்சி அமுக்குனார். உட்கார், அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தூரம் போச்சு, திருப்பி எந்திரிச்சான், அமுக்குனார். டேய் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கடா. 3வது அமுக்கவும் அவன் அழுதுட்டான். நான் கிருஷ்ணகிரிலேயே இறங்க வேண்டியா, அமுக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நான் அடுத்த பஸ்ஸை பிடிச்சா போவேன். அவரை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நானே கையெழுத்து போட்டுக்க மாட்டேனா அப்படின்னு. எனக்கு இல்லைடா, என் பேரனுக்கு போடுறா அப்படின்னாரு. அப்புறம் நான் வாங்கி கையெழுத்து போட்டேங்க. வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு. எனக்கு ஜனாதிபதி விருது பெற்றதை போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அதுதான் பெரிய சிறப்பு. எங்கள் வாத்தியார் என்னை பாராட்டுறார். வேறு என்னங்க வேணும்? இதில் கலிஃபோர்னியாவில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? 12,000 ஏக்கரில் அந்த பல்கலைக்கழகம் இருக்குது. ஒரு வகையான ஒரு சோகமே வந்துச்சுங்க எனக்கு. இப்படி காலேஜிலலாம் படிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 12,000 ஏக்கர், அது கூட பெருசு இல்லைங்க. 81 பேர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் நோபல் பரிசு பெற்றவங்களாம். 81 பேர். 170 பேர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினவங்களாம். என்ன எப்படி சொல்கிறது? நான் அதையும் பார்த்தேங்க.
எப்படி அப்படின்னு கேட்டால் கனெக்டிகேட்டுங்கிறதுல ஏல் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு பேராசிரியர் வந்தாருங்க, 80 வயசு இருக்குது. அந்த ஊர்லெலாம் ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. உடம்பு நல்லா இருந்தால் நம்ம எவ்வளோ நாள் வேலை பார்க்கலாம். அவர் ஹைட்டு 6 அடி இருக்குது, போனி டெயில் மாதிரி போட்டிருக்காரு. டக் டக் டக்குன்னு வர்றாரு. அவரை பார்த்தோன்னே எல்லோரும் ஓடுறாங்க. ஒரு இது வகுப்புக்குள்ளெல்லாம் போகல, ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்தார். சுற்றி உட்காந்து எல்லாம் காஃபி குடிச்சிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படி கிடையாது பார்த்தார். சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் புறப்படுறாரு. எல்லோரும் பின்னாடியே போகிறாங்க. நான் பின்னாடி போய் முடிஞ்சா வந்துட்டாரா? இல்லை, ஒன்றும் இல்லை. உள்ளே வந்துட்டார். அவர் வந்து அவர் இப்படி வெளியே போகிறப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, இவர் யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போய் எந்த காரில் போகிறாருன்னு பார்க்கலான்னு போடுங்க. வெளியில் ஒரு ஃப்ளைட் நிற்கிதுங்க, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு. இந்த ஆண்டு நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானி அவர் தானா. அவர்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அந்த விமானம் பறக்கிறப்ப அப்படி கும்பிட்றாங்க. தெரியுதா? படித்தா எப்படி எல்லாம் நமக்கு கிடைக்குது. நான் போகாத நாடு இல்லைங்க, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். நான் பணக்காரனா? இல்லையே. நான் பெரிய டானா? இல்லையே. அரசியலில் பெரிய ஆளா? கிடையவே கிடையாதே. எது எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது? நான் கற்ற தமிழும் நான் கற்ற கல்வியும். வேற யார் இருக்கா எனக்கு? சொல்லுவாங்க. மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதன் கடவுளாவதற்கு வழி இருக்கிறதா? மனிதன் கடவுளை உணர முடியுமா என்று யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? See, already you are how can I get spiritual experience னு கேட்டார் அவர். How can I get spiritual experience? ஆன்மீக அனுபவத்தை நான் அடைய விரும்புகிறேன். Can I get spiritual experience? How can I get spiritual experience? அதுக்கு ஒரு சொன்ன பதில் பாருங்க. You fool. Already you are a spirit. நீ ஏற்கனவே ஒரு ஆன்மா. You are undergoing human experience now. நீ இப்போ மனித உணர்வுகளை கற்றுக்கொண்டு இருக்கிறாய். நான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஆல்ரெடி நீ ஸ்பிரிச்சுவல் தான். நீ மனித உணர்வுகளை கற்றுக்கொள்வதற்காக மனித வடிவத்தில் இப்போது இருக்கிறாய். எனவே உன் சொந்த நிலையை எட்டுவதில் என்ன கஷ்டம் இருக்கிறது என்று கேட்டார். அது உன் சொந்த நிலை. இறைநிலை என்பது உன் சொந்த நிலை. எல்லாரும் என்ன தப்பா கொடுத்துருக்கிறாங்க, நீங்கள் சிரமப்பட்டு அடைவது இறைநிலை என்றார்கள். இல்லை, அதுதான் நம் இயல்பு நிலை. மனிதனாக வாழ்வதுதான் கஷ்டத்தில் செயற்கையான கஷ்டம். நம்ம மனிதனா நீடிக்கிறோம் பாருங்க, இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன் மனிதனா நீடிப்பது கஷ்டம்னு கேட்டால், நம்மளால விலங்காவும் வாழ முடியாது, மனுஷனாகவும் வாழ முடியாது, கடவுளாகவும் வாழ முடியாது. ஏன் மனுஷனா வாழ முடியாது? வாழ்ந்தா மற்றவன் தின்னுருவான். நம்ம மனுஷனா வாழணும்னு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சா மற்றவன் தின்னுருவான் நம்மளை. சரி, விலங்கா மாறணும் அப்படின்னா நாம மற்றவங்களை திங்கணும், இல்லைன்னா நம்ம சர்வைவல் இருக்காது, நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு விலங்கு காலம்பரை எந்திரிச்ச உடனே என்ன வேலை? எதையாவது திங்கணும். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை தின்னாதான் உயிரோடையே வாழ முடியும். அப்போ நம்மால ஒரு விலங்கா மாறினா இன்னொருத்தனை திங்கணும். நம்ம மனுஷனா வாழணும்னா நம்மளை ஒருத்தன் தின்னுருவான். சரி, கடவுளா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை வச்சு 4 பேர் காசு பார்த்துருவான். பெரிய கஷ்டம். நம்ம எதுவாக தான் இருக்கிறது, இந்த உலகத்தில் நீடிப்பது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு மனிதன் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய இயல்பு நிலையில் நாம் எங்கே தவறு பண்ணுறோம், இந்த தவறுகள்லேருந்து எப்படி மேலே வரலாம், நம்மளை சரியானபடி மேலே கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும். 2 குறள் உங்களுக்கு அழகாக, அது அவர் ஐயா ஒரு குறள் ஞாபகப்படுத்தினார். கற்க கசடர கற்பவை கற்ற பின்னார். கற்பதன் மூலம் ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ளலாம். நிறைய நல்ல செய்திகளை உள்வாங்குவது மூலமாக, படிப்பது மூலமாக. வெறும் கற்பது மூலம் அப்படி அர்த்தம் இல்லை. இன்னொன்று இருக்குது, அதை இந்த மரபு வழி சமயம் கற்றுக் கொடுக்குறவர் சொல்லுவாங்க, கேட்டல், சிந்தித்தல், அப்புறமா நிட்டை கூடல். நிட்டை கூடல்னா அதை அனுபவித்து பார்க்கறது, ஒரு விஷயத்தை கேட்கறது, அப்புறமா கிளத்தல், அதை பற்றி பேசுவது, அப்புறமா சிந்திப்பது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறமா நிட்டை கூடல், அதிலேயே அனுபவத்தில் இருப்பது, அந்த கருத்திலேயே. அதன் மூலமாக மெல்ல மெல்ல நம்மளை உயர்த்தி கற்றது நம்முடைய உள்ளுக்குள்ளே வருகிற போது நாம் இறைநிலை என்பதை நோக்கி பயணிக்க முடியும். இது ஒரு வகையான அணுகுமுறை. எளிய முறையிலேயே கூட நல்ல எளிய ஒரு சிறந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் அந்த பெருமையை பெற்று விடுகிறார். ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம ஊர்களில் சொல்கிற உதாரணம் தான். ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், சிறந்த மனுஷன் அப்படின்னா என்ன சொல்கிறார்? சார் ரொம்ப நல்லவர் சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். எவ்வளோ நல்லவர்? ஐயோ, எப்படி சார் சொல்கிறது? ரொம்ப நல்லவர் சார், அவர் ரொம்ப நல்லவர்னா, ஐயா சார் அவர் கடவுள் மாதிரி சார்,
இப்போ நல்லவர்னு சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு அடுத்த வார்த்தை அவனுக்கு அவர் கடவுள் மாதிரி சார். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுங்களா? கடவுளே தான் சார் அப்படின்பா. அப்போ ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா படிப்படியாக உயர்ந்து அவன் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை திருவள்ளுவர் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னார். அது என்ன வாழ்வாங்கு வாழ்தல்? வாழ்தல் வேறு, வாழ்வாங்கு வாழ்தல் என்பது வேறு. நம்ம என்னென்ன சோதனை வருதோ, என்னென்ன சிரமம் வருதோ, அந்த காலகட்டத்திலும் நம்முடைய கொள்கைகளை விடாமல் வாழுகிறோம் பார்த்தீங்களா, அதான் வாழ்வாங்கு வாழ்தல். சில சோதனை வந்துருச்சு அப்படின்னா சில பேர் கொள்கையை விட்டுடுவாங்க, இதே நமக்கு வம்பு அப்படின்னு உடனே விட்டுருவாங்க. ஒரு முறை கோயம்புத்தூரில் நன்னெறி கழகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய பொன் விழா 50வது ஆண்டு விழா நடத்தினாங்க. அந்த விழாவுக்கு மகாலிங்க ஐயா, அருட்செல்வர் மகாலிங்கத்தோட மாப்பிள்ளை கிருஷ்ணராஜ வானவராயர் தலைமையேற்றார். அந்த விழாவில் நான் பேசணும். அவர் தலைவர் என்ன பண்ணார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு சுகி சிவம் பதில் சொல்லணும் இன்றைக்கி மேடையில், அதான் என்னுடைய தலைமை உரை, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னார். என்ன அப்படின்ன உடனே ஒரு கேள்வி கேட்டார். நல்லவர்களாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, உலகத்தில் நல்லவங்க சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் நல்லபடியாக வாழு நன்னெறி கழகம் சொன்னால் எப்படி வாழ்வாங்க? நல்லவங்க கஷ்டப்படுறாங்களே, அது எந்த வகையில் நியாயம்? நல்லவங்களாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னார். நான் உடனே என்னுடைய பேச்சில் ஒரே ஒரு பதில் சொன்னேன், நல்லவனாக இருக்கிறது லாபகரமாக இருக்கும்னா எல்லாருமே இருந்துருவானே, அது நிச்சயமாக லாபகரமாக தான் இருக்கும். அப்படின்னா கெட்டவன் கூட இருந்துருவான், ஏன் லாபம் தானே. நல்லவனாக இருக்கிறது நமக்கு லாபமாக இருக்காதுன்னு தெரிஞ்சும் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக இயற்கை வச்சிருக்கு சார். அது லாபகரமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு நோக்க லாபம் தானே சார். வாழ்க்கையில் எல்லாருமே இருந்துட்டு போயிடுவானே, நல்லவன் தான் லாபமாக இருக்கும் அப்படின்னு இருப்பானே. நல்லவனாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும், பொருள் போகும், பொண்டாட்டி போவா, எத்தனையோ நடக்கும். அப்படின்னா தானே இந்த இழப்புக்கு அப்புறமும் நீ நல்லவனாக இருக்கிறியாங்கிறது தான் கேள்வியே. ஏன்னா உனக்கு எதன் மீது ஈர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்வி இருக்குது அப்படின்னு அந்த பதில் சொன்னேன். அப்படி வாழுகிறவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நெறிமுறையை நோக்கி வைத்து கொண்டு போகிறார்கள். இதை நான் எளிய மக்களையும் புரிந்து கொள்வதற்காக ஒரு பழைய பாடல், கண்ணதாசனுடைய பாடல் உங்களுக்கு தெரியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். ஒரு எளிய பாடல் தான். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்பை கவியரசு கண்ணதாசன் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? எப்படி மனுஷன் தெய்வமாக ஆக முடியும்? ஆகலாம், முயற்சி பண்ணால் ஆகலாம், அதுக்குரிய குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணால் ஆகலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் விலங்கு நிலையாக தான் இருப்போம். விலங்கினுடைய இயல்பு தான் நமக்கு இயல்பாக உண்டு. நீங்கள் எப்பாவது யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதில் குரங்குகளுடைய வாழ்க்கை முறையை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% நம்ம பிஹேவியரும் அதோட பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கும். சில சமயத்தில் அது கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கும். அதான் ஒரே ஒரு வித்தியாசம். நம்மளால் அது முடியாது. அது யாரும் பார்க்குறாங்கன்னா ஒரு வேஷம், பார்க்கலன்னா ஒரு வேஷம்ங்கிற டூப்ளிகேட்லாம் பண்ணாது. பார்த்தாலும் பார்க்காட்டியும் அடிச்சா சொரிஞ்சிடும், அது பாட்டுக்கு பேசாமல். நம்மால் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பான், பார்க்காட்டி ஒரு மாதிரி இருப்பான். அதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை. நீங்கள் அந்த குரங்குகளை கவனிச்சிங்கன்னா அந்த குட்டிகள்கிட்ட அன்பாக இருக்கிறது, திடீர்னு குட்டியை கடிக்கிறது கோவத்தில், அப்புறம் ஓப்பன் செக்ஸில் ஈடுபடுறது, அப்புறம் ஒரு பொருளை பார்த்தா வெடுக்குன்னு தூக்குறது, தனக்கு பசி வந்தால் சாப்பிட்ணுன்னு ஒரு வெறியோடு அலையிறது, இந்த குரூப் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க ஒரு 80-85% விஞ்ஞான பூர்வமாக குரங்கினுடைய கூட்டத்துக்கும் நமக்கும் இயல்பில் ஒன்று தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேடிக்கையான ஒரு கதை சொல்வார். பட்டிமண்டபத்தில் ஒரு பேராசிரியர் குரங்கை பிடிச்சி PhD ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாராம். அதுக்காக என்ன பண்ணார், ஒரு ரூமுக்குள்ளே அதை விட்டுட்டு அதனுடைய பிஹேவியர் என்னன்னு ஸ்டடி பண்ணுமேன்னு உள்ளே விட்டுட்டு சாவி துவாரத்து வழியாக பார்த்தாரா அது என்ன பண்ணுது அப்படின்னு இப்படி பார்த்தாராம். இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அந்தாண்ட சைட்லேருந்து அது இவரை கவனிக்குது. அதே மாதிரி சாவி துவாரத்தில் வச்சு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்துதான் இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போய் அவருடைய ப்ரொஃபஸர், பேராசிரியர், கைடு அவர்கிட்ட போய் சொன்னாராம், என்ன சார் இது, நான் அந்த குரங்கை ஸ்டடி பண்ணலான்னு பண்ணால் அது என்ன ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறனோ அதை அப்படியே பண்ணுது சார் அப்படின்னு. ப்ரொஃபஸர் சொன்னார், திருத்திக்கப்பா, நீ பண்ணுறது அது பண்ணல, அது பண்ணுறது தான் நீ பண்ணுற. நாம் அதுலேருந்து நாம் வந்தமே ஒழிய நம்மளேருந்து அது வரல, புரியுதா? அது என்ன பண்ணுதோ அதை தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை. அதாவது எப்போ எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது, எப்போ என்ன மாதிரியாக நடந்துக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இயல்பில் மனிதனுக்கு அந்த நிலை உண்டு.
ஆனால் இந்த மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு விலங்கிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சக்தி இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு விதமான ஆற்றல் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி கூட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது சார். ஒரு பொண்ணு, ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது. கண்ணை நல்லா கட்டிடுறாங்க. கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா எல்இடியில் என்ன போட்டாலும் அது அப்படியே சொல்லுது. கண்ணை தெளிவாக கட்டிடுறாங்க, நல்ல இறுக்கி கட்டிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இந்த கடலில் இப்போ ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவர் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாரு, இது நடக்குது அது நடக்குது, எல்லாமே சொல்லுது. இந்த எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சென்ஸ் வந்து எப்படி மனிதனுக்கு வாய்த்தது? அவனுடைய விழிப்படைந்த மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனம் விழிப்படைகிற போது இந்த பொறிப்புலன்கள்லாம் தேவை கிடையாது. இந்த பொறிப்புலன்களை தாண்டி இந்த மனம் தானாகவே செயல்பட முடியும். இந்த கருவியே அதுக்கு தேவை கிடையாது. இந்த கருவிகளுக்கு அப்பாற்பட்டு அதைத்தான் சில நூல்களில் எழுதுவாங்க, கேட்க முடியாததை கேட்பதும் காண முடியாததை காண்பதும் அப்படின்னு. இந்த புறக்கண்களை கொண்டு நீங்கள் என்ன பார்க்க முடியுமோ அப்படி பார்க்காம ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த காரியம் பண்ணுறாங்க, இவங்க இப்போ திரும்பி நிற்கிறாங்க, இப்போ வந்து டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சொல்லுது அந்த குழந்தை. ஆனால் நல்ல கண்ணை இறுக்கி கட்டி இருக்குது, ஆனால் அதால் சொல்ல முடியுது. இது எப்படி முடியுது? அப்போ மனிதனுடைய மனத்துக்கு சில பயிற்சிகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பயிற்சியின் மூலமாக அது ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்கும். இதை ட்ரை பண்ணுறது தான் ரிலிஜன். த வெரி பர்பஸ் ஆஃப் ரிலிஜன். மதம் என்பது எதுக்கு தோன்றியதுன்னு கேட்டால், அவனுக்கு உள்ளே இருக்கிற இறைத்தன்மையை நினைவூட்டுவதற்காக. நீ முயற்சி சிலதெல்லாம் பண்ணேன்னா உன்னுடைய அதிசயமான சில ஆற்றல்கள் கூட நீ பெற முடியும் அப்படிங்கிறத எல்லா மதங்களுமே இதை கற்றுக் கொடுத்துருக்கு. நீ இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த ஹியூமன் பாடி, இந்த மனித உடம்பு வெறும் மனித எல்லையில் நின்று போவதற்காக தரப்பட்டது அல்ல. அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் எலிவேட் ஆகி உயர்த்தி கொண்டு மேலே போகலாம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. இங்கே இருக்கிற சில பேர் நீங்கள் கண்டிப்பாக பிளேனில் போயிருப்பீங்க. ஒரு பிளேன் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த பிளேன் எப்படி ஓடுன்னு கேட்டால், இது தர கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேன் மேலே நிற்கிதுன்னு ஒன்று என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்ட உடனே இந்த கிரவுண்டுக்கு பேரலாக இணைக்கோடா இந்த பிளேன் இப்படி நிற்கும். இப்படியே ஓடும். ஒரு 600 மீட்டர் 800 மீட்டர் 1000 மீட்டர் அது கணக்கு இருக்குது. ஒவ்வொரு என்ஜினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது மாதிரி முதல்ல பேரலாக இணைக்கோடாக ஒரு பிளேன் ஓடும். ஆனால் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பிளேன்னு பேரா? காஸ்ட்லி பஸ்ஸுன்னு பேர். 80 கோடி ரூபாய் போட்டு ஒரு பஸ்ஸு கட்டுவானா யாராவது? பைத்தியம். 8 லட்ச ரூபாயில் முடிய வேண்டிய விஷயத்துக்கு 80 கோடி யாராவது போடுவானா? இப்போ கிரவுண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு என்ன பஸ்ஸு தானே, அதுக்கு எப்படி பிளேன்னு பேர் வரும்? ஒரு தடவை MS விஸ்வநாதனும் கவியரசு கண்ணதாசனும் பாரிஸ் போயிருந்தாங்க. அந்த பாரிஸுக்கு போன போது பிளேனில் ஏதோ ரிப்பேரு. அது வந்து கேட்லேருந்து புறப்பட்டு, கேட் நம்பர் போட்டிருப்பான் 14 15ன்னு, அந்த கேட்லேருந்து கிளம்பி இது பாருங்களேன் ரன்வே வரைக்கும் போச்சு. ரன்வேயில் போய் என்ஜினில் ஏதோ ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சான். அதனால் திரும்பி அப்படியே உருட்டிக்கிட்டே வந்து மறுபடியும் இப்படி நிறுத்தினான். MS விஸ்வநாதன் ரொம்ப இன்னசென்ட்டான ஆள், உலக சூதுவாது எதுவுமே அவருக்கு தெரியாது MS விஸ்வநாதனுக்கு. அவர் கேட்குறாரு கண்ணதாசன், ஏன்னா இது இப்படியே வந்து லண்டன் போகுதோ, பாரிஸ்லேருந்து அவங்க லண்டன் போகிறாங்க, ஏன்னா இது இப்படியே லண்டன் போகுதோ அப்படின்னு கேட்டார். கண்ணதாசன் சொன்னார், ஆமாம் ரோடு கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு சோரெல்லாம் இடிக்கிறாங்க, இடித்த உடனே இது போயிடும் அப்படின்னார். அப்படியா? அவருக்கு அது கூட புரியல. அப்படியா அப்படின்னார். டேய் உனக்கு மியூசிக்கை தவிர ஒரு இழவும் தெரியாதுடா அப்படின்னு கண்ணதாசன் கேலி பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு கிரவுண்டுக்கு பேரலாகவே ஒரு பிளேன் போச்சுன்னா வேஸ்ட்டு தானே. அது என்ன பண்ணும்? இது பாருங்களேன், ஒரு இவ்வளோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக என்னமோ ஒரு கணக்கு இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் இப்படி ஓடிட்டு இப்படி டில்ட் அடிக்கும். அந்த முன்பகுதியை அப்படி தூக்குவான், அப்படியே இப்படி போகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே போய் பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த டில்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரவுண்டுக்கு பேரலாக இருந்ததுலேருந்து அது ஒரு ஜெர்க் அடித்து இப்படி நிமிருது பார்த்தீங்களா, அதான் இம்பார்ட்டன்ட். அதோடைய பொசிஷன் மாறி போச்சு, அது வேற எங்கேயோ போகுது. இதே தான் மனித வாழ்க்கை. பூமிக்கு பேரலாக ஓடுறதுக்காக கொடுக்கப்பட்டது போல இந்த சரீரம் தோணினாலும் நீங்கள் இதுக்கு உள்ளேருந்து ஒரு டில்ட் அடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் நாயன்மார் ஆகலாம், ஆழ்வார் ஆகலாம், கடவுள் ஆகலாம், ரிஷி ஆகலாம், சித்தர் ஆகலாம், யாராவனாலும் ஆகலாம். ஆனால் அந்த டில்ட் அடிக்கணும் கரெக்டாக. அதை தூக்கி மேலே நிறுத்த தெரியணும். நிறுத்தியாச்சுன்னு சொன்னால் நம்முடைய பயணம் விமானமாக மாறிடும். இன்றைக்கு பேருந்தாக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை விமானமாக மாற்றுவதுதான் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதனுடைய அடிப்படை ரகசியம். அப்படி திருவள்ளுவர் ஆனார்.
அவருடைய வாழ்க்கையில 2000 ஆண்டுகளாக ஒரு எழுத்து அழியாம இருக்க முடியுமா? 2000 ஆண்டுகளாக ஒரு எழுத்தை ஒரு பையன் அழிக்க முடியல அப்படின்னா, அதுவும் இன்னொன்னு, அவர் அழிக்கணும்னு நினைக்கிற உலகத்துக்கு மத்தியிலேயே வாழ்ந்து காட்டுறாரு திருவள்ளுவர். நீங்க நல்லா கவனிக்கணும், திருவள்ளுவரை அழிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தயாரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி எப்படி ஒரு தமிழை 2000 வருஷம் உலகத்தில் நின்றுட முடியும் அப்படின்னு எவ்வளவு பேர் சோறு சாப்பிட முடியாம கஷ்டப்படுறான். 2000 ஆண்டு அழிக்க நினைச்சா கூட அந்த நூலில் கை வைக்கவே முடியலையே. இன்னைக்கு திருவள்ளுவர் உயிரோடு இருக்கிறாரு, அது சாதாரணமாக எழுதிட முடியுமா அப்படி ஒரு நூலை? அப்ப என்னமோ இப்ப நடந்திருக்கு அவருடைய எழுத்துல. பஸ்ஸா ஓட வேண்டியவர் திடீர்னு விமானமா மாறிட்டாரு, பயணம் மாறி போச்சு. ஆனா அது வெறும் முயற்சியினால வருதா, இல்ல வேறு வகையான இயற்கையினுடைய கொடையா, என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். பட் சின்ன குவாலிட்டிஸ் சேஞ்ச், ஏதோ ஒரு சின்னது நடக்க வேண்டியிருக்கு. அது என்ன? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இப்போ தெய்வமாவதுங்கிறத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா கடவுள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது கடவுளாவதாக நினைக்கிறாங்க. இது குழந்தைத்தனமான விஷயம். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க பாருங்க, என்ன பண்ணும்னா அப்பா ட்ரெஸ்ஸை பையன் போட்டுக்குவான். அப்பா வீட்டில் இல்லாத போது அப்பாவுடைய சட்டையை எடுத்து போட்டுக்குவான், ஐப்ரோ பென்சிலில் மீசை வரைஞ்சுக்குவான், அப்பா சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு சேர் மேலே ஏறி நின்றுக்குவான், நான் தான் அப்பா அப்படின்னு நின்றுக்கிட்டு அப்பா பேசுகிற மாதிரி பேசுவான். நீங்கள் அப்பா என்பதை உடையாக அடையாளம் கொண்டு அந்த உடையை பூண்டு கொண்டு ஒரு குழந்தை அப்பா மாதிரி பேசுவதைப் போல கடவுள் என்பதை ஒரு நபராக கொண்டு அந்த கடவுளின் கிரீடங்களும் கடவுளின் ஆபரணங்களும் தான் அணிந்து கொண்டு விட்டால் தானும் கடவுளாக தோன்றுவோம் என்று சில குழந்தைத்தனமான அறிவுடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் கூத்தடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சில குழந்தைத்தனமான மனிதர்கள் இந்த உலகத்தில் கூத்தடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது கடவுளை மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, கடவுளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, கடவுளை மாதிரி அந்த தோற்றத்தில் காட்டப்பட்ட விஷயங்களை தான் செய்வது, அதன் மூலமாக கடவுளாக முடியாது. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக்கிவிட முடியாது கண்ணே. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக ஆக்கிவிட முடியாது. உன்னுள் இருக்கிற பித்தளை தங்கமாக மாறினால் மட்டும்தான் நீ கடவுளாக ஜொலிக்க முடியுமே ஒழிய ஒரு பித்தளை கிரீடத்தை தலையில் வைத்துக் கொள்வதால் நீ கடவுளாக மாறிவிட முடியுமா? இப்படி கிரீடம் வச்சுக்கிட்டவெல்லாம் பிறகு போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போயிருக்கான் சார். இப்படி கிரீடம் வச்சவெல்லாம் போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போறான் சார். அப்படி இந்த மக்களுக்கு அறிவு வரலையே, அப்படி இந்த மக்களுக்கு விழிப்பு வரலையே, அது மாதிரி வச்சுட்டு அவன் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னா கடவுளுக்குரிய ஆபரணங்களை அணிந்து கொள்வதால் அல்ல, அந்த குவாலிட்டிஸ், நோபல் குவாலிட்டிஸ். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது மாதிரி ஏதாவது ஆடம்பரமா பண்ணாரா? இல்ல சுவாமி விவேகானந்தர் அப்படி ஏதாவது தன்னை ஆடம்பரமா பண்ணிக்கிட்டாரா? அவர் எதேச்சவா ஒரு காவி கட்டினாரு. ராமகிருஷ்ணர் அது கூட இல்லை, ஒரு சாதாரண துண்டை போட்டாரு. ஆனால் பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கலையா? ரமணர் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணார் அந்த உலகத்தில்? இல்லையே. பகவான் ரமணர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவர் வாங்கலையா? அப்ப தன்னை உணர்தல், தன்னை அறிதல், தன்னில் இருக்கிற தெய்வ நிலையை அறிதல் மூலமாக ஒரு ரமணர், ஒரு ராமகிருஷ்ணர், ஒரு விவேகானந்தர் அந்த பயணத்தை நோக்கி செய்கிறார்கள். அது என்னென்ன குவாலிட்டியா இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிளா கண்ணதாசன் சொல்றாரு, வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் சார். 2 விஷயம் இருக்கு. எனக்கு வேணும்னு சேகரிப்பது, தட் இஸ் கால்டு அக்குமுலேட்டிங் ப்ராசஸ். எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு நினைக்கிறது அக்குமுலேட்டிங் ப்ராசஸ், குவிச்சுக்கிட்டே போறது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா கொடுத்துக்கிட்டே போறது. நீ வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, எனக்கு வேணா, நீ வச்சுக்கோ, கொடுத்துக்கிட்டே போறது. அது இதுல 2ல் எது உங்களை தெய்வமாக்க முடியும் அப்படின்னு நீங்க கோச்சுக்காதீங்க. நம்ம மக்களுடைய இயல்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன் இருக்கோ இல்லையோ குவிச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் உண்டு சார். இப்போ போகும்போது நோட்டீஸ் கொடுத்தா ஒரு 20 நோட்டீஸ் வாங்கிட்டு போவான் சில பேர். என்னடா பண்ண போற அந்த நோட்டீஸ்? இன்னொன்று கொடுங்களேன் அப்படிம்பா. எதுக்குன்னு தெரியாது. நம்மால் விஷம் கொடுத்தா கூட தம்பிக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவேன். இலவசமாக விஷம் கொடுத்தா கூட வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்பா. இது எது கொண்டு போகிறேன்னு தெரியாது. வீடு முழுக்க குப்பையாக வச்சுருப்பேன். நான் கூட ஒரு தடவை கோவத்தில் சொன்னேன், இந்த வீட்டில் ஏகப்பட்ட குப்பை இருக்குது, தூக்கி வெளியே போடணும்னு. நீங்கள் எப்போ ஊருக்கு புறப்பட போகிறீங்கன்னா என் ஒய்ஃபு. அவள் எந்த அர்த்தத்தில் கேட்டான்னு எனக்கு தெரியாது. குப்பையை தூக்கி வெளியே போடுற பழக்கமே கிடையாது. அந்த அக்யூமுலேட்டிங், சேகரிச்சுக்கிட்டே போகிறது. இன்னொன்று சொல்லட்டுமா, கோச்சுக்காதீங்க, சேகரிப்பானே ஒழிய அனுபவிக்க மாட்டான் சார். நம்மளால சேகரிப்பான், அனுபவிக்க மாட்டான் சார். ஓஷோ சொல்கிறாரு, ஒருத்தன்
எந்த பெஸ்ட்டு புக்ஸும் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். புத்தக கண்காட்சி தான் சொல்லணும். ஊர் உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் நல்ல பெஸ்ட்டு புக்கெல்லாம் வாங்கணும்னு 3 லட்சம் புத்தகம் சேர்த்து ஒரு லைப்ரரி வச்சான். 3 லட்சம் புக்கு அவன்கிட்ட சேர்த்துட்டான். அப்போ கேட்டாங்க, இதில் இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, எது பெஸ்ட்டு புக்குன்னு படிச்சிங்களான்னு. தெரியாது. ஏன் சேர்க்கறதே வேலையாக இவ்வளோ நாள் இருந்தாலும் சேர்த்துட்டேன் அப்படின்னா. இப்போ படிக்க வேண்டியதானே என்ன, கண்ணு தெரில, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னா. 3 லட்சம் புத்தகம் சேர்த்துட்டா சார், படிக்கிறதுக்கு உள்ள கண்ணு போயிடுச்சு அப்படின்னா இவன் சேர்த்ததில் ஏதாவது பயன் உண்டா? இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றுமானா பயனுடையது. நீங்கள் சேகரித்தது உங்கள் சொத்தல்ல, அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் நிஜமான சொத்து. நீங்கள் எத்தனை சட்டை போட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்னென்ன விஷயத்தை உலகத்தில் அனுபவிச்சிங்க, அவ்வளவுதான் உங்கள் சொத்தை ஒழிய எனக்கு 100 ஏக்கர் இருக்கு நடக்க முடியல. இன்னும் எவனுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது, யாருக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது? இந்த நாட்டில் சார் கோடி கோடி கோடியாக பல பேர் சொத்து சேர்த்தான், ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் போய் சேர்றான். எவனவனும் திங்கிறான், எங்கெங்கேயோ திங்கிறான், எப்படி எப்படியோ திங்கிறான். எனக்கு புரியவே இல்லை. இதில் என்னன்னா, ஒரு பைத்தியத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்த பைத்தியம் திருந்தவே மாட்டேங்குது சார். அதான பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு பைத்தியத்தை பார்த்தா இன்னொரு பைத்தியம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நாமளும் இதே காரியம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நமக்கு எவ்வளவு வேணும் சொத்து, எவ்வளோ அனுபவிக்கணும். ஒரு முதுமைனா எவனும் காப்பாற்ற மாட்டான். நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னா யாரும் கவனிக்க மாட்டான். கொஞ்சம் பணம் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு அந்த காலத்தில் ஒரு சொந்த பிள்ளைங்களா இருந்தால் கூட கைவிட்டுடும், அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் ஒன்று தான், பொம்பளை பிள்ளை பெற்றாலும். பொம்பளை பிள்ளைன்னா அழுதுகிட்டே விடும், ஆம்பளை பிள்ளைனா சிரிச்சுக்கிட்டே விடுவான். இதான் வித்தியாசம். அப்பனையும் ஆத்தாலையும் பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே விடும், ஆம்பளை சிரிச்சுக்கிட்டே விட்டுருவான். முடிஞ்சு போச்சு, அவன் முடிஞ்சது. எதுக்கு சொல்ல வர, நம்மளை காப்பாற்றிக்கிறது கொஞ்சம் சொத்துக்கத்து வச்சுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நிறைய அளவுக்கு மேலே சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீங்கள் கொடுக்குற போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். முதல் விஷயம், கொடுக்குற போது முதல்ல உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிடுறேன். கொடுக்குறதுல கொடுத்தாதான் வரும். நம்ம வரணுங்கிறதுக்காவது கொடுப்போம் இல்லைங்களா? பாரதி கடையத்தில் போய் இருக்கிறாரு. அந்த ஒரு ஐயர் வீட்டில் தங்கியிருக்கிறாரு. பாரதியோட ட்ரெஸ்ஸை பார்த்து அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, என்னவோ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறீரு, இது நன்னாவா இருக்குது, இப்படியா இருக்கிறது அப்படின்ட்டு 16 வேஷ்டி, 16னா 10 முழம் இடுப்பில் கட்டுறது, 6 முழம் வந்து மேலே போடுற அங்கோஸ்தரம், 16. அந்த ஒரு பேப்பர் வெயிட் கொடுங்க, ஒரு 16 வேஷ்டி கொடுத்து போட்டு கட்டிக்குங்க அப்படின்னார். பாரதியை அதை கட்டிக்கிட்டு ஜாலியாக அப்படி வெளியே வந்தார். மாப்பிள்ளை மாதிரி அப்படி தெருவில் வந்து அப்படி நடந்து வந்தார். சார் தெருவில் குளிரில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், ரொம்ப முடியாமல் துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தான். பாரதி இப்படியே பார்த்தாரு, அப்படியே மனசு நடுங்கிருச்சு. பிறர் துன்பம் கண்டு பொறாதவன் தானே இந்த உலகத்தில் பெரியவன் பாரதி பாடுனா, அவன் மனசு அந்த துன்பத்தை தாங்கவே இல்லைங்க. உடனே இப்படி தவிச்சாரு. இரு அப்படின்னு 6 முழத்தை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு 10 முழம் வேஷ்டியை கழட்டி அவனுக்கு கொடுத்தார் சார். இதான் பாரதி. 6 முழத்தை தான் எடுத்து கட்டிக்கிட்டு 10 முழம் இடுப்பில் கட்டிருந்த வேஷ்டி எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரர் கேட்டார், என்னவோ இப்போ தானே உமக்கு கொடுத்தேன் அப்படின்னார். நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்தீர்? குளிரில் கஷ்டப்படுறேன்னா மனசு கேட்கல, அதனால் நான் இடுப்பு வேஷ்டியை கட்டி அவனுக்கு கொடுத்துட்டேன், மேல் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டியிருக்கேன் அப்படின்னார். அவர் கேட்டார், சரி கொடு, நான் வேண்டான்னு சொல்லலை, கொடுக்கறது தான் கொடுக்குறியே, இடுப்பு வேஷ்டியை கட்டிக்கிட்டு மேல் துண்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே. பாரதியோட பதில் பாருங்க, அவன் வெளியில் குளிரில் கஷ்டப்படுறான், நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு இது குளிர் தாங்கும், ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கு குளிர் தாங்காது, அதனால அவனுக்கு நான் அந்த 10 முழம் வேஷ்டியை கொடுத்தேன். அவர் சொன்னார், உண்மை திருத்தவே முடியாது, ஆனாலும் நீ இது பண்ணது நல்ல காரியம்தான், யாருக்கோ கொடுத்துட்டு வந்தீர், கொஞ்சம் இரும் அப்படின்ட்டு உள்ளே போய் பீரோவை திறந்து வேஷ்டி இல்லாமல் உட்காந்துருக்கிறாருல்ல, மறுபடியும் ஒரு வேஷ்டியை எடுத்து இந்தாரும் வேஷ்டியை முதல்ல கட்டும் அப்படின்னு ஒன்று. பாரதி வார்த்தை பார்த்தீரா, கொடுத்தால்தான் சுவாமி வரும், கொடுக்காமலே இருந்தால் எப்படி வரும் அப்படின்ட்டு அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு பாரதி புறப்பட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இட் இஸ் ட்ரூ. இதை என்ன சொல்றாங்க? இப்போ இங்கே காற்று வருது இல்லை, இந்த காற்று ஏன் இந்த இடத்துல வருது, ஏன் அங்கே வரல? அங்கே யாரும் அடைச்சிருக்கிறாங்க, வரல இல்லையா? இங்கே திறந்துருக்கிறதுனால மட்டும் வரல, இங்கேயும் திறந்துருக்கு, இங்கேயும் திறந்துருக்கு. நீங்கள் இங்கே அடைச்சிருங்க, இங்கே வராது. வீட்டில் ஜன்னல் எப்படி வைப்போம் பழைய காலத்தில்? ஜன்னல் நேர் எதிரில் ஜன்னல், வாசல் நேர் எதிரில் ஜன்னல். இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? கிராஸ் வென்டிலேஷன் தியரின்னு பேர். காற்று உள்ளே வந்தால் வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கணும். காற்று வரும்போதே கேட்குமா, வெளியே போக வசதி உண்டா, வெளியே போக வசதி உண்டா,
வெளியே அப்படி கேட்டான்னா அது உள்ளேயே வரும்னா. இதே தான் செல்வத்துக்கு பேர். வெளியே போக வசதி உண்டா, வெளியே போக வசதி உண்டா அப்படின்னு கிராஸ் வென்டிலேஷன் தியரி காரணமாக யார் கொடுக்குறானோ அவனுக்கு வரும்னா. இது முதல் நிலை. கொடுக்கறது நம்முடைய மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயம். ரெண்டாவது, கொடுக்குறவனுக்கு வரும். அதை தாண்டி அடுத்த நிலை, கொடுக்கலனாலும் வரலேனாலும் கொடுக்குறானோ, வரலேனாலும் எவன் கொடுக்குறானோ அவன் மெல்ல கடவுளாகிறான்னு அர்த்தம். வரும்னு கொடுக்குறவன் மனுஷனா இருக்கிறான், வரலேனாலும் கொடுப்பேன்றவன் கடவுளா உயர்றான். ஏன்? இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு மனுஷனுடைய மனசை நான் எப்படி நோகடிப்பேன், அவனுடைய கஷ்டத்தை நான் எப்படி பார்ப்பேன், அதெல்லாம் முக்கியம். எங்களுக்கு முன்னாடி தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல மிகப்பெரிய மனிதர் தென்கட்சி சார். இது மாதிரி ஒரு விழாவில் பேசிட்டு அவர் கீழே இறங்கினார். இறங்கின உடனே அந்த விழா கமிட்டியிலேருந்து அவருக்கு ஒரு கவர் கொடுத்தாங்க. பேச்சாளருக்கு செலவுக்கு வந்ததுக்கு போனதுக்கு சன்மானம்னு ஏதோ ஒரு கவர் கொடுத்தாங்க. அவர் இறங்கின உடனே என்ன கேட்டார், பக்கத்தில் இருந்த யாராவது ஒருத்தரை பார்த்து, இந்த ஊரில் ஏதாவது அநாத ஆசிரமம் இருக்கா இந்த ஊரில் அப்படின்னார். ஒருத்தர் சொன்னார், சார் இருக்குது சார், இந்த இடத்துல ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது அப்படின்னார். இந்தாங்க இந்த கவர் அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு அது போதும், இந்தாங்க இதை அந்த அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தாரு. அவர் கொடுத்த உடனே இவருக்கு பக்கத்தில் கூட வந்த ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் கொடுக்கணும், ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கணும், நான் அதை தடுக்கலை, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அந்த ஆள் எவனோ ஒருத்தன் அவன் கொடுப்பான்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை கொடுக்காம அவனே அந்த கவரை எடுத்துக்கிட்டான்னா நீங்கள் செய்கிற தர்மத்தை ஒழுங்காக பண்ணணும். நீங்களே போய் அந்த ஆர்ஃபனேஜில் கொடுத்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீங்கள் இவன்ட்டு யாரோ தெருவில் போகிறவன்ட்ட கொடுக்குறீங்க, இவன் கொடுக்கல எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? தெங்கச்சி பதில், இவன் ஒரு அனாதைன்னு அர்த்தம். அவர் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அவங்ககிட்ட இல்லை வாங்கிட்டான், அனாதைக்கு கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க, அனாதைன்னு தான் அர்த்தம். அதுக்கு மேலே எனக்கு என்ன வந்தது? என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அனாதை கொடுக்கணும், ஒரு அனாதை கொடுத்துட்டேன். சார் இதனால் எனக்கு புண்ணியம் வருமா, இதனால் எனக்கு புகழ் வருமா, எனக்கு என்ன திருப்பி வரும், இன்னொரு 100 ரூபா கூட வருமானலாம் அவர் யோசிக்கல. எனக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்துட்டேன், அதோட நிறுத்திக்கிட்டார். பார்த்தீங்களா? இதுதான் மனிதன் மெல்ல உயர்ந்து தெய்வ நிலைக்கு உயர்கிறான்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இதனுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் நான் வர வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு கொடுக்கணுங்கிறது இயல்பு. மூணாவது, கொடுக்கலன்னா என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது எப்படி? ஆப்ரஹாம் லிங்கன் செனட்டுக்கு போகிறாரு காரில். அவர் செனட்டுக்கு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறாரு, கம்ப்ளீட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் போகிறாரு. அவர் கார் போகிற வழியில் ஒரு சின்ன தண்ணி சாக்கடை மாதிரி தேங்கி இருக்கு, அதில் ஒரு பன்னிக்குட்டி மாட்டிக்கிச்சு, கிச்சு 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 கிச்சுன்னு கத்துது. அவர் மனசு கேட்கல, வண்டி நிறுத்துப்பா அப்படின்னாரு. இறங்கினார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாரு. டக்குன்னு இறங்கி அந்த பன்னிக்குட்டியை அப்படி எடுத்து அப்படி தூக்கி அந்தாண்ட அப்படி தூக்கி அப்படி விட்டுட்டு சரி அப்படி கையெல்லாம் தொடச்சிக்கிட்டாரு. காரில் வந்து ஏறினார். ஆனால் அந்த ஒயிட்டில் 2 டாட் விழுந்துருச்சு. இதுக்குள்ள நியூஸ் போயிடுச்சு, பிரசிடென்ட் இறங்கி பன்னிக்குட்டியை தூக்கி அந்தாண்ட போட்டிருக்கிறாரு. எத்தனையோ பிரசிடென்ட் எத்தனையோ பன்னிக்குட்டியை தூக்கி போடணும், போட முடியல. அவர் தூக்கி போட்டார். நான் அமெரிக்காவில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி தூக்கி போட்டு அந்தாண்ட போட்டார், தூக்கி வெளியே தூக்கி போட்டார். இது நியூஸ் பரவுமா பரவாதா? பரவிடுச்சு. செனட்டுக்கு போன உடனே அடி வெளுத்து வாங்குறான் எல்லாரும். ஆப்ரஹாம் லிங்கனை போன்ற ஒரு கருணை உடைய ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஒரு சேற்றில் சிக்கிய பன்றிக்குட்டியை அவர் காப்பாற்றி வெளியில் தூக்கி போட்டு வெள்ளை துணி அழுக்கானதை பற்றி கூட கவலைப்படவில்லை. அவர் ஏஞ்சார், 1 minute, நான் பன்றிக்குட்டிக்காக பன்றிக்குட்டியை காப்பாற்றவில்லை, அதன் சத்தம் என்னை இம்சை செய்தது, என் துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை காப்பாற்றினேனே ஒழிய, ஏன்னா அந்த சத்தத்தை என்னால் தாங்க முடியாதுன்னார். அது கத்தல் இருக்குல்ல, அதை என்னால் தாங்க முடியாது அப்படின்னார். இது ரொம்ப பெரிய உண்மை. நாம் செய்கிற தானங்களும் தர்மங்களும் பிறரை திருப்தி செய்வதற்காக அல்ல, செய்யாத பட்சத்தில் நாம் கொடூரமானவர்கள் என்று அர்த்தம். நம்முடைய மனதில் ஏதோ ஒரு அரக்கத்தன்மை உட்கார்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அப்படி செய்வதை தவிர வேறு வழி கிடையாது. அதை கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். செகண்ட் ஸ்டேஜ் சொல்றார், அந்த பாட்டுக்குள்ள சொல்றார், ஒரு மனுஷன் தெய்வம் ஆகிறதுக்கு குடு அப்படிங்கிறார். ஜென் அப்படின்னு ஒரு மார்க்கம். ஜென்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவிலேருந்து போனது தியான், ஜென், ஜென், ஜென் அப்படின்னு ஆச்சு, அவ்வளவுதான். நம்முடைய தியானம் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து போய் ஜென்னா மாறிச்சு. புத்தர் சைனாவிலையும் ஜப்பான்லேயும் மாறிச்சு. அந்த ஜென்ல என்ன கருத்து சொல்றாரு, ஒரு ஜென் துறவி யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடுன்னு கேட்பார். ஒரு காசு கொடு. அவர் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் தரோம், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நாங்கள் தரோம்,
ஏன் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் ஒரு காசு கொடு ஒரு காசு கொடுன்னு கேட்குறீங்க? நிறையவா போகுது, ஏன் ஒரு காசு கேட்குறீங்க? அப்படி கேட்காதீங்க. அவர் சொன்னார், முட்டாள், நான் என்ன இந்த ஒரு காசை வாங்கி ஏதாவது பண்ண முடியுமா? நான் ஏன் அவன்கிட்ட ஒரு காசு கேட்குறேன்னு தெரியுமா? ஏன்? யாரால் கொடுக்க முடிகிறதோ அவனால் தான் ஞானம் அடைய முடியும்னு. ஏன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்தாதான், எனக்கு வேணாம் அது உனக்கு இருக்கட்டுமே அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்தாதான் அவனால் ஞானம் அடைய முடியும்னா. ஒரு காசு கொடு என்பது ஒரு காசுக்காக அல்ல, விட்டு கொடுக்கிற பண்பு உனக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அது அளவுகோல்னர். இது ரொம்ப பெரிய விஷயங்க. 2 சாதுக்கள் ஞானிகள் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, சாமி எப்படி சாமி ஆச்சுன்னாங்க. அது பெரிய கதை சாமி அப்படின்னு அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது, சாமி நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாகவே இருக்கிறோமே, ஒரு நாள் கூட நம்ம சண்டை போட்டதே இல்லை, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோமா அப்படின்னு அந்த ஒரு சாமியார் கேட்டார். போடுவோமே, இப்போ என்ன கெட்டு போச்சு, நம்ம எப்படி சண்டை போடலாம், எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னார். உடனே வம்பு வளர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், ஒரு சாமியார் என்ன பண்ணார், ஒரு கல் அப்படி எடுத்தார். எடுத்துட்டு, சாமி இந்த கல் என்னது, கை வச்ச கொன்னுடுவேன், இந்த கல்லை தொடப்படாது, இந்த கல் என்னது அப்படின்னா பாருங்க. அவர் சொன்னார், வச்சுக்க, இனிமே எப்படி சண்டை போடுறது, இந்த கல் என்னதுன்னு உடனே என்னதுன்னு அதான் சார் பிரச்சனையாகும், வச்சுக்க அப்படின்ட்டா. யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் சண்டைகளில் இருந்து விலகி வெளியில் வருகிறார்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை வளரத் தொடங்குகிறது என்று பொருள். ஒரு காசு கொடுப்பது என்பது ஒரு காசில் இல்லை, கொடுக்கிறவன் மனம் பக்குவப்பட்டு கொண்டே வருகிறது என்பதற்கான அடையாளம். அதனால தான் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். என்எஸ் கிருஷ்ணனுக்கு சிலை திறந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திறந்து வைக்கிறாரு. அந்த பெரிய ஆள் உயர மாலை என்எஸ் கிருஷ்ணன் சிலைக்கு போட்டுட்டு இப்படி இறங்கி காரில் ஏற போகிறாரு. யாரோ ஒருத்தன் ஓடியாந்தான் வெறும் படி ஏறி மேலே போய் அந்த மாலையை கட்டிக்கிட்டு ஓடுறான். புடி 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 அப்படின்னாங்க. உடனே எம்ஜிஆர் சொன்னார், அவன் அடிக்காதீங்கப்பா, அவன் யார் கூட்டிகிட்டு வாங்க, பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. வந்தோடனே, என்னப்பா என்எஸ் கிருஷ்ணனுக்கு போட்ட மாலையை நீ எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? அவன் சொன்னால், எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னா. சரி, எங்கள் அம்மாவை நான் அனுப்பணும், பெரிய மாலை போட்டு அனுப்பணும்னு பார்த்தேன், என்கிட்ட வசதி இல்லை. என்எஸ் கிருஷ்ணன் மாலையை பார்த்தேன், பெரிய மாலையாக இருந்தது, எங்கள் அம்மாவை வழி அனுப்புகிற போது இந்த மாலை போடணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கட்டினேன். கூட இருந்தவங்களாம் சொன்னான், உனக்கு வேறு இல்லையே, என்எஸ் கிருஷ்ணன் போட்ட மாலையை தான் எடுக்கணும் கத்தினான். எம்ஜிஆர் சொன்னார், இரு, நான் என்எஸ் கிருஷ்ணன் சிலைக்கு இப்போ மாலை போட்டதால் அவர் சந்தோஷம் அடையிறதை விட இவங்க அம்மாவுக்கு இவன் தூக்கிக்கிட்டு போனாதான் என்எஸ் கிருஷ்ணன் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் இயல்பு, அவருக்கு தான் வச்சுக்கணுங்கிறது சந்தோஷம் கிடையாது, யாருக்காவது கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய இஷ்டம். அதனால் இந்த மாலை போட்டதால் என்எஸ் கிருஷ்ணன் அடையிற சந்தோஷத்தை விட இந்த மாலையை இவனுக்கு கொடுக்கறதால தான் என்எஸ் கிருஷ்ணனுடைய மனசு சாந்தி அடையும். எடுத்துகிட்டு போப்பா, பரவாயில்ல எடுத்துகிட்டு போ. என்ன அர்த்தம்? கொடுப்பது என்ற உள்ளம் உள்ளவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்ற இயல்பை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார்கள். நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், அதாவது கொடுக்கிறவர்களிடத்தில் குறை இருந்தால் கூட இந்த உலகம் மன்னிச்சிரு சார். ஏன்னு கேட்டால், சார் அவர் அப்படி அதெல்லாம் பேர் விஷயம் சார், நான் நல்லா கொடுப்பார் சார், சந்தோஷமாக கொடுப்பார் சார், அது சாப்பிட்டியான்னு கேட்பார் சார், அள்ளி அள்ளி கொடுப்பார் சார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்ககிட்ட ஒரு பிழை இருந்தால் கூட மன்னிக்கலாம்ன்ற எண்ணம் வருது இல்லை நமக்கு, ஏன்னா அவங்க கொடுக்குற இயல்பு இருக்குது அப்படின்னு. இதே தான் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அப்படி பிரபஞ்சம் நம்மை நடத்த தொடங்கும். பரவாயில்ல போ, இவன் பாவத்தை மன்னிக்கலாம், இயற்கையை மன்னிக்க ஆரம்பிக்கும். ஒரு சூஃபி ஞானி, நான் ஜென் சொன்னேன், அது மாதிரி ஒரு சூஃபி ஞானி, அவர்கிட்ட என்ன வழக்கம் கேட்டிங்கன்னா, யார் அவர் கடையில், அவர் மளிகை கடை வச்சுருந்தார், மளிகை கடையில் போய் ஒரு வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், செல்லாத நோட்டு கொடுத்தா கூட வாங்கி உள்ளே போட்டுக்குவார், கேட்க மாட்டார். ஏப்பா இது செல்லாதேப்பா, ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்க மாட்டார். இன்னொன்று, இவர் கோதுமை கடையிலேருந்து வாங்கிட்டு போய் அது வீணாக போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்தா வாங்கிக்குவார். இதை பயன்படுத்தி நம்மால் என்ன பண்ணுவான், எங்கேயோ வாங்கி வீணாக போனாலும் இவர்கிட்டே கொண்டாடுவான். நம்ம ஊரில் தான் நல்லவன் ஒருத்தர் இருந்தால் விடமாட்டான்ல, இது உன் கடையில் தான் வாங்கினேன் கேட்டு, இவருக்கு தெரியும் நம்ம கடையில் வாங்கலன்னு தெரியும், ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார். சரி கொடுத்துட்டு போங்க, இந்த நோட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்க, இது செல்லலைங்கிறாங்க, சரி கொண்டாங்க, 5 ரூபா நோட்டு 5 ரூபா வாங்கி போட்டு ஒரு 5 ரூபா கையில் கொடுத்துருவார். இந்த மாதிரி இருந்த அந்த சூஃபி ஞானிக்கு நிறைவு நாள், உலகத்தை விட்டு விடை போகிற நாள். அப்போ இறைவனிடத்தில் அவர் ஒரு மன்றாட்டம் வைக்கிறார். அப்போ சொன்னார், இறைவா, நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அமர வாழ்க்கை தகுதி உடையதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லலாம், என்கிட்ட யார் என்ன காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் செல்லுமா செல்லாதான் நான் பார்த்ததே இல்லை. நான் செல்லாத காசாக இருந்தாலும் வாங்கி தான் உள்ளே போட்டேன்,
அதனால நான் செல்லாத காசா இருந்தாலும் வாங்கி உள்ள போட வேண்டியது உன்னோட கடமை. நான் செல்லுமா செல்லாதான்னு டெஸ்ட் பண்ணாது. ஏன்னா உனக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா நான் யாரையும் அப்படி டெஸ்ட் பண்ணல. எல்லாத்தையும் நான் வாங்கி உள்ள போட்டாச்சு. செல்லுமா செல்லாதான் நான் பார்க்கல. நான் செல்ற காசா செல்லாத காசான்னு என்ன நீ உரைச்சு பார்க்காது, ஏத்துக்க. அது ஒரு சூஃபி கவிதை. அது அப்படியே நான் கவிதை அப்படியே இதாக சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னா அது மேல இருக்கிற பிடிப்பு யாருக்கு குறைஞ்சு போகுதோ அவர்கள் வேறு ஒரு கோணத்திற்கு போகிறார்கள். இது அந்த பாட்டில் ஒரு பகுதியில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி.